வெல்கம் டு நம்ம இயற்கை சேனல். டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மரங்க. இந்த மரம் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், நாவல் பழ மரம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், பட் அந்த மரம் வந்து அந்த மரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அதோட லீஃப், அதோட இலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கும்பொழுது நாவல் பழ மரம் மாதிரி தான் இருக்குது. அதோட பூவெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மரம் பாருங்களா எப்படி போயிருக்குன்ட்டு. மேலே மட்டையெல்லாம் விழுந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல மரம். நல்லா பெரிய மரம் தான். இந்த ஒரு அடிப்பகுதி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. இதோ அதில் வர இலை, பூ. இதோ இது என்ன மரம்னு தெரியல. உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப நாளாக இருக்கிற மரம் இது. இந்த நொச்சி குச்சின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் வந்து டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு நொச்சி குச்சி ஒடிச்சிட்டு வந்தா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மரம் தாங்க இது. இங்கே பாருங்கள் அந்த குச்சி எவ்வளோ லென்த்தாக இருக்குன்ட்டு. செமையாக இருக்குல்ல. இதோட ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க, ஒரு தைல வாசம் மட்டும் பாருங்கள். இது வந்து கருநொச்சியா என்னன்னு தெரில எனக்கு. உங்களுக்கு என்ன அப்படிங்கிற நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், ஓ மை காட், இங்கே பாருங்கள், குளவியா தேன் பூச்சியா இதில் வேறு உட்காந்துருக்குங்க. ஐயோயோ பயமாக இருக்குது, ஜூம் பண்ண முடியல. நம்ம ஃபோன் கிளாரிட்டி இவ்வளோதாங்க. நல்ல ஃபோன் வாங்கும்போது நல்லா எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இந்த மரத்தை பாருங்களேன். இதில் பாருங்களேன், பூ பாருங்கள், அழகாக இருக்குல்ல, பர்பிள் கலர் மாதிரி சூப்பராக இருக்குது. இதோ இன்னொன்று பக்கத்துலேயே, அதோட நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது, 2-3 பூ. இந்த மரம் தாங்க அழகாக இருக்குது பாருங்களேன் இலை. நெக்ஸ்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இதோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, அந்த பேர் தெரிலன்னு சொன்னேன்ல, அந்த மரத்தோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஓ எவ்வளோ லாங்கில் இருக்குது. இந்த சைடு பாருங்களேன், நிறையா பூ இருக்குது. இதில் பூ செம்மையாக இருக்குது. இதில் வண்டு நிறையா உட்காந்துருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கருப்பு ரெட்டும் கலந்த மாதிரியான வண்டு. அது ஏதோ தேன் எடுக்குதா இல்லை அதை சாப்பிடுதான்னு தெரில, பட் அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, சூப்பர். இந்த வண்டு நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நிறையா இருக்குது. பூ வேறு நிறையா பூ இருக்குது. பட் இதில் காய் வருமா என்னன்னு தெரியல. இது என்ன பூ, இது வந்து என்ன மரம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டி, அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும். நானும் எங்கள் அம்மாச்சிக்கிட்ட கேட்டு சொல்கிறேனே, நேம் தெரியல, பார்ப்போம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுதான்னு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரியுதா? கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், காய் நிறைய வந்திருக்கு. இதோ எவ்வளோ காய் பாருங்களேன், நிறையா காய் வந்திருக்கு. இதோ நல்லா இருக்குல்ல, டெய்லி யூஸ் பண்ணுறது நம்ம மம்மீஸ்லாம். கிச்சன் ரூமில் இது இல்லைன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி உப்பு இல்லைன்னா எப்படியோ அந்த மாதிரி கருவேப்பிலை இல்லாத ஃபுட்டே இருக்காதுல்ல. அப்படியே அந்த பக்கம் டர்ன் பண்ணுங்க. என்ன மரம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன, சீத்தாப்பழம். மேலே ஒரே ஒரு காய் காஞ்சு போய் கிடக்கு. தா பச்சை காய் இருக்குது, காஞ்சு போனது இருக்குது. என் பக்கத்தில் குருவியெல்லாம் நிறையா கத்துது, கேட்குதா? இங்கே பாருங்கள், போன வருஷம் இதில் நிறைய காய் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், காய் இருக்குது, பிஞ்சு. இதோ யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். பழம் பெருசானா நான் ஒரு வீடியோ எடுக்கிறேனே. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதோட லீஃப்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கு, அழகாக இருக்குது. உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறேன். நான் அப்போ வந்து போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்து ஒன்று காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பல மடங்கு பெருசுங்க. அங்கே இருக்குது.
நான் காட்டுறேன் பாருங்க, கிட்ட போகிறேன் இருங்க, கொஞ்சம் கீழே பார்த்துப்போம், ஏதாவது இருந்தால் கூட தெரியாது. வெயிட், போகிறேன், பக்கத்தில் போய் எடுக்கிறேன். இதோ பக்கத்தில் வந்தாச்சு. எப்படி பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? ஏங்க இதை சுற்றி பெரிய பெரிய காளான் வந்ததுங்க போன இயரில். சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்ட போகவே பயமாக இருக்குங்க. உண்மையாலுங்க இது பாம்பு இது இருக்குமே என்னமோ. செம்மையாக இருக்கா? தனியாக வேறு வந்திருக்கேனா, கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. அழகாக இருக்குல்ல? நான் எப்படி அழகாக வீடியோ எடுக்கிறேன்னா? சூப்பராக இருக்குல்ல? பார்த்துக்கோங்க. இதோட வீடியோ நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். என்ன, எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் நான் போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்படியே லிங்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஷேர் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.